களிமா சொல்லிட்டோம். இனி எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு. ஆனா இங்க வந்த பிறகு அப்படியே டபுள் ஆச்சு. இஸ்லாத்துக்கு முன்னாடி என்ன சாதின்னு கேட்ட கேள்வி பெயினா இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு பிறகு நீங்க என்ன ஜமாத் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு பெயினா தான் இருக்கு. ஏன்னா என்ன சில பேர் சுன்னத் ஜமாத்துன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் எதிர்ப்பு, இந்த பக்கம் சில பேர் என்ன தப்லிக் ஜமாத்துன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து எதிர்ப்பு, இந்த பக்கம் தௌஹீத் ஜமாத்துன்னு நினைச்சு இன்னொரு பக்கம் எதிர்ப்புன்னு நிறைய இடத்துல நிறைய தொடர்ந்து சமூக களத்துல 25 வருஷத்துக்கு மேல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம தான் மத்தவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். முதலாக நான் என்னோட வேலை செஞ்ச ஸ்கூலுக்கு முன்னாடி மரத்தடியில உட்காந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். என்னோட பிள்ளைகள் இங்க கல்வி கிடைக்கலன்னு செத்துக்கிட்டு இருக்கும்போது நான் போய் ஆனாவனம் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணேன். சில பேர்லாம் கேட்பாங்க, நீங்க நீட்டை எதிர்த்து போராடினீங்க, பிறகு ராஜினாமா பண்ணீங்க, நீங்க ராஜினாமா பண்ணோடனே இப்ப நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிருச்சோ? என் வேலையை நான் வேணான்னு தூக்கி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். யார் வேலையும் நான் புடுங்கல. அதுக்கு வந்த விமர்சனங்கள் பட்டிமன்றங்களை புரட்சி மன்றங்களை ஆக்கணுன்ற என்னோட கனவுக்கு இந்த உலகம் இடம் கொடுக்கல. ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். இந்த கிளாஸ் ரூம்ல போய் ஆனாவனா எழுதி போட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து மாசம் லட்ச ரூபா சம்பளம் வாங்கி கொண்டு வர்றதுக்கு இல்லை. அப்ப இந்த பரப்புரைகளுக்கு நடுவில் நான் ஒரு ரைட்டப் எழுதுறேன். குற்றவாளி நான் கிடையாது. ஒரு குழந்தையை இவ்வளவு கொடுமையாக தொடணும்னு நினைக்கிற அந்த எதிர்த்த மாதிரி இருக்க அயோக்கியன் தான் குற்றவாளி. ஏழையா இருந்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி, பணக்கார பிள்ளையா இருந்தா சிபிஎஸ்சியில படின்னு பல சிஸ்டம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரே எக்ஸாம் வைக்க முடியுங்கிற அந்த கோபம் நம்மளுக்கு போராட்டமா வந்துச்சு. ஆனா அப்ப சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு சின்ன 10 செகண்ட் காட்சிகள்ல நான் வந்திருப்பேன். 10 செகண்ட்ஸுக்கே என்னோட வீட்டு பூட்டையெல்லாம் உடைச்சாங்க. சினிமா கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இடம் இருந்த மேடையில இந்த நீட்டுக்காகவே போராடி கொண்டிருந்த ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லை. என்னோட சுய மரியாதை, நீ அடிமையாயிருன்னு அரசாங்கம் சொல்லிச்சு, இருக்க முடியாதுன்னு நான் ரிசைன் பண்ணேன். இதுதான் விஷயமே தவிர இந்த தியாகம் பெரிய தியாகம்னு